மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். என்ன காமாட்சி ஐயா, கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டாக் நம்பர் 1ல போய்கிட்டு இருக்கேன். அண்ணாமலைகிட்ட போய் வாயை கொடுக்குறீங்க. ஏன் அண்ணாமலை என்ன பெரிய புடுங்கியா? அதான் புடிக்கிட்டேன். நீங்க என்ன பணத்தை மட்டும் கேட்குறீங்க, வேற எதாவது அவங்க சொல்ற கொஞ்சம் செய்ய மாட்டீங்களோ? அவங்க என்ன தப்பு? எனக்கு வாயில் எப்படி தான் வருது என்னத்த அவங்க என்ன சொல்றான்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? 3வது கொள்கை இதுல முடியல. அதுல உனக்கு என்ன வலிக்குது? எனக்கு தான் வலிக்குது. வலிக்குது இல்ல? அப்ப நீ போ, இந்த நாட்டை விட்டு போ. உங்களுக்கு வச்சுக்கோங்க, தமிழர்களுக்கு 3 மொழி வேண்டும். தமிழர்களுக்கு வேணும்னு எந்த தமிழனும் கேட்கல. இப்ப நான் யார் கேட்கறேன்? இந்த 2026 தேர்தல்ல ஓட்டு போடட்டும், அப்ப நான் பாக்குறோம். அமைதியா இருக்காரு, என்ன சொல்ல? அவரு தான் நிறைய பறிப்பார்ல, பூ பறிக்க தான் காத்துட்டு இருக்காரு. முதல்ல தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆளட்டும். பாத்தியா பறிக்கிறாரு, பாத்தியா தமிழகத்து மக்களை எவ்வளவு ஏகனமான பேசுறாரு. யாரு நீங்க நடத்துறத வாயா சொல்றாரு. பெனாயில கொடுத்தா சொல்றான். நான் இன்னும் நாங்க ரேஷனை மேக்சிமம் வாங்குறது இல்லை. ஏன்? ஏன்னா ரேஷன் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வந்திருக்கு இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ரேஷன்? அண்ணா அறிவாலயத்துல இருந்து இல்லைங்க, நிலவுல இருந்து. அந்த புழுகு ஆகாச புழுகு கேள்விப்பட்டிருக்கோம். எப்ப இது அத்தனையும் புழுகு. ஏங்க நாங்க பேசுனா புழுகு, நீங்க பேசுனா இல்ல. நீங்க எல்லாம் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடு. கண்ணதாசன் வாங்கி சாப்பிட்டாரு, நீங்க என்ன பண்ணீங்க? புடுங்கி சாப்பிட்டோம். போடா தேவையான்னு கேட்கிறேன். தமிழ்நாடுல கொண்டு போயிட்டீங்களே. ஏண்டா நீ எல்லாம் கொஞ்சம் கூட தமிழ் உணர்வு இல்லாம, தமிழ் உணர்வுனாலதான் பேசிக்கணும் இருக்கு உங்களுக்கு எல்லாம். பிஜேபிக்கு சொம்படிக்கிற ஆளுங்க நீங்க வந்து சொம்படிக்கிற, நீங்க அண்டா அடிக்கிறீங்களா? நாங்க நொண்டா அடிக்கிறோம். அப்ப ஏழை ஏழையா இருக்கணும்னு சொல்லல. ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்கில் ஓடப்பர் உடையப்பர் எல்லாம் மாதிரி ஒப்பப்பர் ஆயிடுவார். அண்ணாமலை வம்புக்குள்ள தீங்கல்ல, நீங்க அண்ணா அறிவாலயத்துக்கு வா, இல்ல அண்ணா சாலைக்கு வா. ஏன் அண்ணா சாலையை பட்டப்பட்டு வச்சிருக்கீங்களா? நீங்க வந்தா என்ன நீங்க தலையை இறக்கி பிடிக்கலோ? சொல்லுங்க, ரவுடித்தனத்தை காட்டுறீங்களோ? இங்கிருந்து அமெரிக்க அதிபர் புஷ்ஷை எச்சரிக்கிறேன், ட்ரம்பை எச்சரிக்கிறேன், மரியாதையா கோட்டை கழட்டு, நான் வந்தேன்னா கைட்டுருவேன். அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா? நல்லா சிரிக்கிறீங்க. சொல்லுவார்ல, சேகுவாராவோடு நான் நடந்து போய் கொண்டிருந்த போது இதை பத்தி நாங்க 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். யாரு? உங்க சகல அவரு போயிருப்பாரு, பேசியிருப்பாரு. ஆமாடா கவர்னர். அதாவது யாரை போய் தீண்டுனா பதவி கிடைக்குமோ அவங்கள தானே தீண்ட இயலும். எங்களை தீண்டுனா அவருக்கு பதவி போதுமா சார்? பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சீனா தான் கிடைக்கும். உனக்கு யார் தருவா? நாங்கெல்லாம் சங்கின்றீங்களா? அதெல்லாம் சீன்றோம். நீங்க சங்கின்னா நீங்க சங்கியோட சேர்ந்த சங்கி, அவ்வளவுதான். நீங்க சங்கி, நீங்க மங்கியோட சேர்ந்து நாங்க மங்கி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள், அவர்களோடு பேசுவோம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன காமாட்சி ஐயா, கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டாக் நம்பர் 1ல போய்கிட்டு இருக்கேன். அண்ணாமலைகிட்ட போய் வாயை கொடுக்குறீங்க. ஏன் அண்ணாமலை என்ன பெரிய புடுங்கியா? அதுதான் புடிக்கிட்டாரு பல்ல. அவருக்கு பீஸை போகிறதுக்கு பிடுங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? யார் பீஸை? அண்ணாமலை பீஸை பிடிக்கிறீங்களோ? ஏன் பிடுங்க மாட்டோமா? இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா இல்லையான்னு. ஏன் இந்த வாய்ச்சாவடாலன்னு கேட்குறேன். என்ன வாய்ச்சாவடால? என்னடா தப்பா பேசினாரு எங்க துணை முதலமைச்சர்? என்ன பேசல? அவரு என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ்நாடுக்கு தலைவராக நீ இருக்க, பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. அது யார்? மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம், பள்ளி ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம். இதை கூட வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா அவங்கள கொடுக்க சொல்லியாவது சொல்லணும். அதை விட்டு வீண் ஜபர்தஸ்த் பேசுறதுல என்னத்தா இருக்கு?
சொல்லு. நீங்க என்ன பணத்தை மட்டும் கேட்குறீங்க, வேற எதாவது அவங்க சொல்ற கொஞ்சம் செய்ய மாட்டீங்களோ? அவங்க என்ன தப்பு, எனக்கு வாயில் எப்படி தான் வருது, என்னத்த அவங்க என்ன சொல்கிறான், என்னடா சொல்கிறான், என்ன சொல்றாங்க? நமக்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இப்போ டெல்லி அரசுக்கு நம்ம சொல்கிறத கேட்குறான்னா 40 பார்லிமெண்ட் உறுப்பினரை உட்காந்து வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு கையை காட்டி நீட்டி பேசுது அந்த அம்மா. அவ்வளவுதான். அந்த அம்மா பேசுறது சத்தியமா சொல்றேன்டா, ஒரு உண்மையே இல்லை. அந்த அம்மா பேசுறது ஒரு உண்மை இல்லை. 11 லட்சம் கோடி கொடுத்தோம்னு பேசுது தமிழ்நாட்டுக்கு. எங்க 11 லட்சம் கோடி கழட்டி எங்க வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் அமுக்கிட்டீங்களா? அதைத்தான் சொல்றேன். பூரா பேசுறது. உங்களை கேட்கிறேன், திமுகவை கேட்கிறேன். திமுக என்ன கேட்கிற, இவ்வளவு அமௌண்ட் எங்க போச்சுன்னு கேட்கிறேன். அது கொடுத்தா தானடா, கொடுக்காத போது யாரு கொடுத்தா? நிதியமைச்சர் போய் சொல்லுவாங்களா? இங்க பாரு, நிதியமைச்சர் அவங்க ஏலம் விட்டு இங்க இருந்து நாகர்கோவிலுக்கு ரோடு போகுது, இங்க இருந்து கர்நாடகத்துக்கு ரோடு போகுதுன்னா அந்த ரோடு ஸ்கீமுக்கு செலவு பண்றாங்க பாரு, அந்த காசை சொல்லுது. இதெல்லாம் எவ்வளவு கடவுளே, இதெல்லாம் என்னத்தை பண்ணி என்ன பேசுறோம்? நான் கேட்டது கல்வியை பேசினா நேரம் ரோட்டுக்கு போயிட்டீங்க. ஆமாடியா, கல்விக்கு என்ன கொடுக்குறாங்க? 10 பைசா கழட்டல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 3வது இதுல மொழியில அதுல உனக்கு என்ன வலிக்குது? எனக்கு தான் வலிக்குது. வலிக்குது இல்ல? அப்ப நீ போ, இந்த நாட்டை விட்டு போ. நீ எதுக்கு இந்த நாட்டுல உக்காந்துட்டு இருக்க? போ, அக்கம் பக்கத்துல இருக்க நாட்டுக்கு போய் சேர். எங்களுக்கு கல்வி மனசாட்சி இல்லையா? எங்களுக்கு கல்வி கொள்கை வந்து 2 இது அரசு. உங்களுக்கு வச்சுக்கங்க, தமிழர்களுக்கு 3 மொழி வேண்டும். தமிழர்களுக்கு வேணும்னு எந்த தமிழனும் கேட்கல. இப்ப நான் யார் கேட்கிறேன்? நீ ஒருத்தன் கேட்கறதுனால பண்ண முடியும். நான் ஒருத்தன் கேட்கல. இப்ப காலையில இருந்து கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் கேட்டாங்க. கேட்கறான்ல இந்த லூசு பையில எல்லாம். எது இந்த 2026 தேர்தல்ல ஓட்டு போடட்டும், அப்ப நாங்க பாக்குறோம். அமைதியா இருக்காரு, என்ன சொல்ல? அவரு தான் நிறைய பறிப்பாருல்ல, பூ பறிக்க தான் காத்துட்டு இருக்காரு. முதல்ல தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆளட்டும். பத்தியா பறிக்கிறாரு? பத்தியா என்னத்தை பறிச்சாரு? எந்த தமிழன்னு கேளு. தமிழ்நாடு தமிழா? ஏன் செந்தமன் சீமா, மருத்துவர் ஐயா, மூர்த்தி மூர்த்தி ஆளட்டும், நான் வேண்டான்னு சொல்ல. செந்தமிழ் சீமா, அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் சொன்னீங்களா, மருத்துவர். ஓ, மருத்துவர் உங்க உறவினரோ, அதனால அப்படி சொல்றீங்களா? ஏங்க, ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை நான் முதல்வர் ஆக்குறேன் அப்படின்னு வன்னியர்கள் சொல்கிற போது, பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிற போது, பறையர்கள் ஏன் சரி நம்ம ஐயா கூட ஆக்கும், அவர் தமிழர் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது? இதுதான் இவங்களுக்கு சிக்கலை. என்ன ஆகும், வன்னியர்கள் பார்த்து பறையர் ஆக்குன்றான், பறையர் பார்த்து வன்னியர் ஆக்குன்றான். நம்ம கதை முடிஞ்சிடும் போல இருக்குதே. எங்க கதை முடியாது, தொடர் கதை. அதாவது இப்ப இன்னமும் விட்டாருல்ல ஐயா, ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட 1484 அதான் நியரிங் ஒரு 1500 கோடி வாங்கிட்டாங்க. மிச்சம் வந்து 2156 கோடி பேலன்ஸ் இருக்குங்க. 2152 அதான் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கு தான் இப்போ இவ்வளோ மல்லு கட்டுறாங்க. இப்போ இந்த 2000 கோடி வரலன்னா எங்கள் ஊரே தண்ணியில் முழுவிடும், எங்கள் பசங்கள்லாம் கை நாட்டா மாறிடுவான், கையத்தே போட முடியாது. இது மாதிரி கேவலமா இல்லையா? லூசப்பல போன தடவை அதுக்கு முந்தின தடவை மழை பெஞ்சு வெள்ளக்காடாகி அதெல்லாம் நான் கேட்கிறேன். முதல்ல இவங்க வந்து ஒரு எம்ஓஐல என்னையா எல்லாம் வந்து தேசிய கல்விக் கொள்கை வருது, இதெல்லாம் வந்து இந்தியா முழுக்க அப்பீல் பண்ண போகிறோம், ஏமா கொஞ்சம் முதல்ல காசை கொடுங்க, நாங்கள் அங்கே ஊருக்கு போய் எல்லாரும் கூடி பேசி கும்மி அடிச்சுட்டு வந்து இந்த எம்ஓஐல சைன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைன் பண்ணுறோன்னு சொல்லலைங்க. கமிட்டி போட்டு கமிட்டியுடைய அறிக்கை என்ன வருதோ அதை உண்மை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து இல்லை. கமிட்டி போட்டு சாதக பாதையில் ஆராய்ச்சிட்டு நாங்கள் வந்து அதான் என்டர் த அக்ரிமெண்ட் எம்ஓன்னு சொன்னீங்க. ஆமாம், இப்போ சொல்லிட்டு தானே காசு வாங்கி போனேன், எங்க நீ அப்படின்னு இப்போ அவங்க கேட்பான். இது என்ன பிரச்சனை? எங்கயா போச்சு 1500 கோடி? இப்ப போட்ட கமிட்டி வந்து நமக்கு அரசு பள்ளிகள்ல 2 மொழி போதும், 3வது மொழி வேண்டாம். அப்ப ஊட்டு பள்ளிகள்ல அரசு நாட்டு பள்ளியில 2 போதும், ஊட்டு பள்ளியில 72 கூட படிப்பான். அது அவன் இஷ்டம், தனிப்பட்ட முறையில் அரசாங்கம் பண்ணாதுங்க. நான் முதல்ல இந்த மும்மொழி கொள்கைலாம் நான் ஆதரவு இல்லைங்க. என் புள்ள 2ஏ படிக்க மாட்டேங்குது, தமிழே படிக்க தெரியாத ஒரு தமிழர் கூட்டம் இவர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது திட்டமிட்டு. கர்நாடகாவில் போர்டக்காரனே கர்நாடக மொழியில் வைடான்றான், இவங்க கூட்டு நம்ம சாமி பார்த்து செய்யுங்க சாமி, வேற எதுனா தெலுங்குல வைக்கலாமா அப்படின்னு வேற யோசிச்சுக்கிறாங்களாம். அதால நீங்க முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை
படிக்கிற பள்ளிக்கூடமாக முதல்ல மாற்று. இந்த 1000 தரேன், 500 தரேன், 300 தரேன், பீடி தரேன், சிகரெட்டு தரேன், இதெல்லாம் விட்டுட்டு மருத்துவத்தையும் பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் நிறைவாக செய்து கொடுத்தா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நல்லா படிச்சுட்டு ஒரு பையன் ஒரு இடத்துல நல்லா சம்பாதிக்கணும்னு வச்சுக்க, அவங்க அம்மாவை போய் ரேஷன் கடையில் போய் இலவச வேட்டி சேலைக்கு போய் லைனில் நின்று சொல்லுவான். இலவச வேட்டி சேலை தர வேண்டும் என்பதற்காகவே நீங்க ஏழ்மையை வளர்க்குறீங்க. இலவச அரிசி தரன்றதுக்காகவே இந்த மக்கள் சிந்திக்க கூடாது. ஊருக்கான்னு சொன்னா அவன் நாக்கத்தவங்க போட்டு வந்து நிற்கணும், இலவசத்தை கொடுத்து இவனை வந்து அடிமைப்படுத்தணும், இவனை கொச்சைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு காலத்துல 1 கிலோ அரிசி 2 ரூபாய் கொடுத்தாங்க, அப்புறம் 1 ரூபாய் ஆக்குனாங்க. நாங்க அப்பயே சொன்னோம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இலவசமாக கொடுப்பாங்க பாரு அப்படின்னும். அதே மாதிரி இலவச அரிசின்ட்டாங்களா. இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ நீ பொங்கி தூக்குற கஷ்டம் கூட ஒன்று வேணாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 5 பேரா? நாங்கள் ஒரு டோக்கன் தரோம். டோக்கனை வந்து காட்டிட்டு கஞ்சியை வாங்கிட்டு போ. அப்போது உங்களுக்கு மத்திய அரசு கேஸ் விலை ஏற்றிருக்குது, அதால் நீ வந்து கேஸ் வச்சு சமைக்கவே தேவை பார்த்துக்க அப்படின்னு ஏதாவது ஒரு பொரியல்கள் ஜெயிலில் வந்து அவுன்ஸ் கொடுக்குறாங்கல்ல அச்சு சோறு, அந்த மாதிரி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எங்களோட அதாவது ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயில் கூட குடிச்சிருவானுவோம் அப்படின்னு ஒரு பழமொழி தமிழர்களுக்கு அப்படி எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, அப்படின்னு எங்களை தமிழகத்து மக்களை எவ்வளவு ஏகனமான பேசுறாரு யாரு நடத்துறதே வாயா சொல்றாரு. பேசுறது பூரா அவசரித்தனம், ஒரு நேர்மையாவே இல்ல பேச்சு பூரா வர வர. சரி, அவர் சொன்னாரு என்ன பொய்ன்னு சொல்லுங்க. எது அவர் பேசினால நாங்க என்ன பெனாயில குடிக்க சொன்னோம்? 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கார்ல வந்து கர்மம் வாங்கி கார்ல வச்சு சொருவான் சார். இவன் பாத்தீங்களா இல்லையா? மான ஈன சூடு சொரண ஏதாவது இருக்கா? சரி சார், எதுவுமே இல்லாதவன் எப்பா சரி அடி ஒரு கரும்பு இருந்தால் எது தின்னுங்கலாம். ஆனால் 1 கிலோ அரிசி எவ்வளோமா ஊற்றுருவான். ஏதோ அரிசி வெள்ளம் சக்கரை கீரை தராங்க, ஏன் சும்மா தண்டமாக தானே கேட்குற, இந்த ஒரு கட்டிங் போட்டு அதை போய் வாங்கினு கூட அனுப்புகிறாங்கன்னு வச்சிங்களேன். அது ஒரு ஏழ்மையிலிருந்து சரி ஓகே பயன்படுத்துகிறாங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் சார். சார் 20 லட்சம் காரில் வரான் சார் கரும்பு வாங்க. அவரோட மனநிலை, அவருடைய தன்மானத்தை இந்த அரசுகள் எப்படி கெடுத்துருக்கு பாத்தீங்களா? தமிழர்களை ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க மூர்த்தி, இதெல்லாம் வேண்டாம். ஏங்க நான் ஏன் சொந்தக்காரன் யாரு உனக்கு என்ன சொந்தம்? எனக்கு சொந்தம் தான். நீங்க கரும்பு வாங்கினீங்களா? நான் எதுக்கு கரும்பு வாங்குறேன்? வாங்கலையா? உண்மையை சொல்லுங்க. நான் இன்னும் நாங்க ரேஷனே மேக்சிமம் வாங்குறது இல்லை. ஏன்? ஏன்னா ரேஷன் அண்ணா அறிவாலயத்துல வந்துருது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ரேஷனு? அண்ணா அறிவாலயத்துல இருந்து இல்லைங்க, நிலவுல இருந்து வருது. அதான் அண்ணா அறிவாலயத்தை செங்கலத்தை புடுங்க போறாராமே அண்ணாமலை. அவரு ரொம்ப புடுங்கிறதுல கெட்டிக்காரரா? அதுல அப்படியா? அதான் கர்நாடகத்துல இருந்து அவரை புடுங்கிட்டு இப்ப இங்க சென்னைக்கு வந்திருக்காரு புடுங்க. ஆமா, உங்க கம்பெனில தான் நிறைய புடுங்கி இருக்காங்கல்ல. ஒருத்தர் சொன்னார தனியா நின்று என்னத்தை புடுங்க போறேன் அப்படின்னாருல, அதெல்லாம் உங்க தயாரிப்பு தானே, திமுக பிராண்டு தானே, அதான் பிடிங்கின்னு போச்சு இன்னைக்கு. சார் இவங்க இந்த மும்மொழி கொள்கை இன்னைக்கு வந்தது பார்த்தீங்களா? அவர் திருமாவளவனுக்கு ஏதோ சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, விஜய்க்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு, காமாட்சி நாயுடுக்கு இருக்கா என்னன்னு தெரியல, அவங்க தலைவருக்கு இருக்கு ஏதோ காலேஜில் நடத்துறாரு, அதில் என்னன்னு தெரியல. நீங்க என்ன கேடு கட்ட நம்ம என்னத்த வெளியில சொல்றது? இவங்க தமிழ் வேஷம் போடுவதே தமிழர்களை ஏமாத்துறதுக்கு தான், திராவிட வேஷம் போடுவதும் தமிழர்களை ஏமாத்துக்கு தான். ஒட்டு மொத்தமாக இவங்களை தொழிலை ஏமாத்துற வேலை தான். இல்லைன்னா என் புள்ள ஒரு ஏழை புள்ள இன்னைக்கு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்க முடியுதா? படிக்கிற சூழல் அங்கே இருக்கா? இவரெல்லாம் பேசுறீங்க நாங்கள் வந்து தன்மான ஆட்சி, இது வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான ஆட்சி, அப்படியே கண்ணிலேயே தாங்குறீங்கன்னு. போன ஆண்டுக்கு முன்னாடி 120 கோடி ரூபாய் ஆதிராவங்கள பள்ளிகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதான் கக்கூசு போர்டுகள்லாம் ஒதுக்கி வெறும் 2 கோடியை செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பிச்ச அரக்க குணம் கொண்ட ஆளுங்க தான் இவங்க திமுகக்காரங்க. இவங்க என்னமோ பேசுகிறாங்க, நாங்கள் தூக்குறோம், இறக்குறோம், சைடில் வைக்கிறோம், அதில் வைக்கிறோம், இதில் வைக்கிறோம். போங்கயா நீங்களும். ஐயாவே கண் கலங்கிட்டார் சார் நீங்கள் பேசுகிறத பார்த்து. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குல்ல? ரொம்ப கஷ்டம். திமுக எல்லாம் வந்துருக்கேன் இல்லை, கடைக்கு அனுப்பிச்சி விடுங்க, சரியாயிடும். அதாவது அவருக்கு எதை பேசினாலும் அப்படியே வயிற்றுல இருக்க குழந்தை தானா பிரசவம் ஆகிற இல்லை. இப்போ இது நான் சொன்னல 120 கோடி ரூபா நீங்கள் ஒரு தாளாளர் தானே சார்? தாளாளர் என்ன காரணத்தினால அனுப்பிச்சாங்கிறது எனக்கு தெரியாதுங்க. இல்லை என்ன காரணமாக கூட இருக்கட்டும், அது கள்ள நோட்டா கூட இருக்கட்டும், அது தப்பு தாங்க, அது தப்பு தான். இல்லை இல்லை, அரசு வந்து ஒன்றிய அரசு இந்த பட்டியலின மக்களுக்கு செலவு பண்ணணும்னு அனுப்பிச்ச பணத்தை செலவு பண்ணணுமே தவிர, அது ஜெயலலிதா அம்மா காலத்துல தான் செலவு பண்ணாமலே திருப்பி போயிட்டு இருந்தது. தெரியுமா? தெரியும் தெரியும். அது கிட்டத்தட்ட இலவச கலெக்டிவ் வேலை கொடுத்தீங்க.
இலவச கலர் டிவி அதை கொடுத்துட்டு அப்புறம் அதுல அந்த ஃபண்டை போட்டுட்டோம். எடுத்தீங்களா இல்லையா? அதாவது அம்மா காசு வச்சிருந்தாங்கன்னா எடுத்து போயிட்டு அப்புறம் திரு கத்த போறோம் அப்படி கொடுக்க முடியாது சார். எந்த இதுல கொடுக்குறாங்களோ அதுல தான் சார், அந்த ஹெட்ல தான் சார் சாமி. இந்த உருட்டுலாம் வேற எங்கன்னா உருட்டுங்க, இதுல விட்டு ரெக்கார்டா இருக்குது. இங்க பாருங்க, இப்ப ஏற்கனவே நம்ம வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து இங்க இருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்தோம், திரும்ப அந்த அமௌண்ட் அதுல போட்டுட்டோம். யாரை கேட்டு எடுத்தீங்க? இல்ல யாரை கேட்ட அரசு இது ஆயா விட்டு சுத்தி எழுதி ஏத்த மாதிரி எடுத்தா அப்புறம் திருப்பி அங்க நீங்க கொண்டாந்து வச்சா அதை திரும்ப போட்டாச்சு. ஐயோ, அண்ட புழுகு ஆகாச புழுகு கேள்விப்பட்டிருக்கோம். எப்ப இது அத்தனையும் புழுகு. ஏங்க நாங்க பேசுனா புழுகு, நீங்க பேசுனா இல்ல நீங்க எல்லாம் ஹரிச்சந்திரன். இல்ல நீங்க உண்மையே பேச மாட்டீங்க. ஆமா, ஹரிச்சந்திரன் போடா. என்னைக்கு உண்மை பேசிருக்கீங்க? என்னத்த பேசுறீங்க? நீங்க உண்மை பேசின ஒரு நாள் சொல்லுங்க. வேணாப்பா, இவங்க உண்மை பேசுனா உலகம் அழிஞ்சிட போகுதுப்பா. இவங்க உண்மை பேசி உலகத்தையே அழிச்சிட போறாங்க. சாமி நீங்க இது இப்ப ஏற்கனவே பேசிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி உங்களுடைய பொய்யெல்லாம் வரிசை போட்டு காட்டுறாங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு எடுத்து பார்த்தா எனக்கு இன்னும் இவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்க. வாக்குறுதினா வாக்குறுதி இல்லை, மட்டும் பொய். ஆமையா, நாங்க பேசுறது எல்லாமே வாக்குறுதி எல்லாம் பொய். ஆனா மக்கள் இங்க சாப்பிடல, சௌச்சமா வாழல. சரி, இப்ப இன்னைக்கு கெட் அவுட் ஸ்டாலின் இன்னும் போல கோவம் வருது இல்ல, தவறீங்கல்ல கடந்து. டே கெட் அவுட் மோடின்னு சொல்லும்போது பாருங்க, கெட் அவுட் மோடின்னா அவர் ஒன்றியத்துல இருக்காரு, அதனால அவரு பாகிஸ்தான் போக சொல்லுவோமா? எது அவர் பாகிஸ்தானுக்கு போனவர் தானே. கெட் அவுட் மோடின்னு சொன்னவங்க ஏன் நீங்க வந்து வெள்ளக்கொடை எடுத்துட்டு போனீங்க? ஒரு காலம் உங்க சாயம் வெளுத்து போச்சோ, வீட்டுல இருந்து கிளம்பும்போது கருப்பு எடுத்துட்டு போயிட்டு போ வெயில் அது வெளுத்து வெள்ளையாகி போச்சோ, அப்போ சாம்பல் கலர்ல தானே மாறும். போயிட்டு எப்படி அங்க போனா மட்டும் வெள்ளையா மாறிடுது, தமிழ்நாடு வந்தா கருப்பா மாறிடுது. இங்க பாரு, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இப்ப இது சித்தாந்தம். சரிதா? அதனால நாங்க உரிமைக்கு குரல் கொடுக்கிறோம், உறவுக்கு குரல் கொடுக்கறது வேற. கெட் அவுட் மூஞ்சினா முடிக்க மாட்டோம், எல்லாம் ஒண்ணுதாங்க. அதெல்லாம் உரிமை, உரிமைக்கு கேட்கிறோம், உறவுக்கு வெளியே போச்சு உரிமையா? பாரத பிரதமர் இங்க என்ன வந்து கலட்டிட்டாரு இந்திய மக்களுக்கு? குஜராத்துக்கு பண்றாரு, அங்க பண்றாரு, ஜெயிக்க வச்சாங்க பண்றாரு. நீங்க ஜெயிக்க இங்க வரி கொடுக்கிறோம், தமிழ்நாடு தான் அதிக வரி கொடுக்கிறோம். ஒரு அம்மா நிதி அமைச்சராக சார் ஊர்கா வைக்கிறோம். இவங்க என்ன வித்துருந்தாங்களாம், ஒரு சார்னு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறோன்னு ஒரு பாட்டு தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு தராதரம், அதாவது விமர்சனம் பண்ணுங்க. நிர்மலா சீதாராமனுக்கு அந்த தகுதி இல்லை, அது எதுன்னு விமர்சனம் பண்ணுங்க, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதை சொல்லுங்க, அதை டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ஊர்கா வித்த மாமி இவங்க என்ன தங்கநாதஸ்வரமா? தங்கநாதஸ்வரமாயா? அதெல்லாம் கலைஞருடைய தாத்தா வச்சிருந்தாரு. கலைஞர் என்ன வச்சிருந்தாரு? அது ஏன் நீங்க அந்த திமுக குடும்பத்துல இருக்கிறது எல்லாமே சிறப்பா இருக்குது? அதான் சிறப்பு, அது பாரம்பரியங்க, பாரம்பரியம் மிக்க குடும்பம். உங்ககிட்ட எல்லாம் சிறப்பு இல்லையா? நாங்கெல்லாம் அவரை மாதிரி பாரம்பரியம் இல்லை. நாங்க சின்ன ஜமீன் தான் எங்க அம்மா. நாங்கெல்லாம் ஒரு விதமா அவங்க வந்து மைக்ரேட் ஃப்ரம் அமெரிக்காவா? அமெரிக்கா இன்னும் அமெரிக்கா, இந்தியாவை காட்ட அமெரிக்கா என்ன பெரிய பாரம்பரியமான ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்தாரு. டேய் லூசுத்தனம், என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு குடியாரன் சொன்னதை கேட்டுக்கிட்டு நீ எந்த குடியாரன்? அந்த கண்ணதாசன். யார் கூட இருந்தாரு அவரு? யார் கூட இருந்தாரு? அதை கலைஞர் மறுத்தாரா? எதுக்கு சில்லறத்தனமா பேசுறதுக்கெல்லாம் கலைஞர் மறுக்கணும்? இது என்ன கதை? இது என்ன ஒரு இங்க பாரு, டிக்கெட்டை எடுத்துட்டு வர சொல்லி பணத்தை கொடுத்தாரு. அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சரக்கு போல தின்னு விட்டான். பசிக்கு தின்னு விட்டு வந்து உட்காந்துட்டாரு. சரி, கலைஞர் டிக்கெட் கலைஞருக்கு வரும்போது எங்க டிக்கெட்டை குடியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இருந்தாலும் அண்ணே நான் சாப்பிட்டுட்டேன், என்ன இருக்கு பாருங்க. சரி, உன் நண்பனை சொல், அப்புறம் ஃபைனை கட்டி பணத்தை கொடுத்துட்டு தான் இருங்க ஐயா. உன் நண்பனை சொல், உன்னை பற்றி நான் அறிந்து கொள்கிறேன்னு ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்குது இல்லை? இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள நீதி என்ன? மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. ஏங்க கண்ணதாசன் போல கண்ணதாசன் வாங்கி சாப்பிட்டாரு, நீங்க என்ன பண்ணீங்க? புடுங்கி சாப்பிட்டோம். போடா சும்மா என்னத்தையாவது வாயை கிண்டிட்டு. சரி, நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் வரல, நீங்க என்னத்தையோ புடுங்குங்க. நான் என்னுடைய கேள்வி, அண்ணாமலையோட வாயை கொடுத்து வாய் இப்ப புண்ணா போச்சா இல்லையா? உங்களுக்கு தேவை வாய் புண்ணா போல? எங்களுக்கு இதுக்கு வாய் சாதாரணமா ஜனங்க சொல்லுவாங்கல்ல, எதையோ கொடுத்து எதையோ புண்ணாக்கிறாங்கன்னு. உட்கார முடியாம தவிக்கிறாங்களே இப்போ தெரியல. ஐயா கால் மேல கால் போட்டுக்கிற என்ன? கீழே ஒரே அனத்துது. தெரியுதா? ஏசி வைக்க சொல்லிட்டாயா? 18ல இருக்கு ஏசி. வை தேவையான்னு கேட்கிறேன். தமிழ்நாடுல கொண்டு போயிட்டீங்களே. நீ எல்லாம் கொஞ்சம் கூட தமிழ் உணர்வு இல்லாம, தமிழ் உணர்வுனாலதான் பேசி
உணவு இருக்கு உங்களுக்கெல்லாம். பிஜேபிக்கு சொம்படிக்கிற ஆளுங்க நீங்க வந்து சொம்பு அடிக்கிற, நீங்க அண்டா அடிக்கிறீங்களா? நாங்க நொண்டா அடிக்கிறோம், அண்டா அடிக்கிறோம். இல்ல நிறைய அண்டா இருக்குது இல்ல, அதுல ஒரு அண்டா ஐயா பழைய அண்டா. சும்மா ஏதாவது நீங்க பேசுற ஒரு பாயிண்டோட பேச மாட்டீங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஹிந்தி வந்து அவன் என்ன சொல்றான், மும்மொழி கொள்கை வருதியா, வேணும்னா படி, வேணா விட்டுன்றான். மும்மொழி கொள்கை வேண்டாம் எங்களுக்கு, அவ்வளவுதான், அதான் விட்டுன்ற இல்ல வேண்டாம். அப்ப எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல இழுத்து மூடு, 3வது மொழி வேண்டாம். ஆமா, அரசுடைமையாக்கு ஒயின் ஷாப் வந்து கொடுத்துருவோம் பிரைவேட், பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் எடுத்து நடத்தட்டான். நாட்டில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் அரசு மயமாக்கி 2 மொழி, ஒரு பைய இங்க ஹிந்தி பேச கூடாதுடா பண்ணுவோமா? அது ஒன்றிய அரசு தான் சார், அது கூட தெரியாம பேசுறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை அரசுடைமையாக்குவதற்கு கிடையாது. அதாவது நீங்க மோடி கிட்ட சொல்லி, எப்பா யாராவது நீங்க ஒரு ஆளை கொடுங்கப்பா தமிழ்நாட்டை சிஎம் ஆக்கி விட்டுறோம், அவனை ஆக்கி விட்டு போயிடுங்க. ஆமா ஆமா, எது கேட்டாலும் ஒன்றிய அரசு எல்லாத்தையும் மேல இருக்கேன் பாத்துக்குமா. அப்ப நீங்க என்ன பாப்பீங்க? சிபிஎஸ்சி ஸ்கூல் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? லூஸ் தனமா பேசுற. ஒன்றிய நான் சொல்றது பிரைவேட் ஸ்கூல்ல. பிரைவேட் ஸ்கூல் எந்த ஸ்கூல்? எந்த ஸ்கூல்ல? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல யார் கண்ட்ரோல்ல இருக்கு? எத்தனை பிரைவேட் ஸ்கூல் இருக்கு? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ்நாடு கவர்மெண்ட். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நாங்க கிறிஸ்தவ நிறுவனங்கள் பல பள்ளிக்கூடம் நடத்துது, அதை எதுக்கு இழுத்து மூடணும்? அங்க மூன்றாவது இருக்கே எதுக்கு? ஏற்கனவே இருக்கவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம ரெட்டியார்லாம் நிறைய ஸ்கூல் நடத்துறீங்களா? ரெட்டியாரா ஏமேனா இது அப்படின்னு ஸ்கூல் வாங்கிடுங்க. என்ன முத்தி நீங்களும் புரியாம ஐயா, அரசோட ஏற்கனவே இருக்கிற பள்ளியில வாதியார்களுக்கு சம்பளம் கொடுக்க இயலல. இதுக்கடையில பேங்க் எப்படி நேஷனலைஸ் ஆச்சு? பேங்க் நேஷனலைஸ் ஆச்சு. இப்ப என்ன பேங்க்ல போய் பாரு, நான் ஒரு சாதாரண ஒரு செக்கு ஒரு ரிட்டர்ன் ஆகி 3 நாளா அந்த இந்தியன் பேங்க்ல நான் 3-4 நாள் அலைஞ்சு நேற்று தான் செட்டில் ஆச்சு. பிரைவேட்டா இருந்திருந்தா ஒழுங்கா இருந்திருக்கும். அத செட்டியார் பேங்க் அதுவும் முடியல. அக்கால் அவங்க பண்ற அநியாயம் பெரிய அநியாயம். இவங்ககிட்ட பணம் நிறைய இருக்குது சார். ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்லணும்ல, லாட்டரி சீட் அடிச்சோடனே இந்த தெரு வாங்க, அது நான் கேளு, இது நான் கேளு, எதையாவது நம்ம வாங்கி ஆகணுமே, அந்த காசு வந்துடணும் உடனே. அதே மாதிரி இவங்ககிட்ட காசு இருக்குல்ல, அதனால அதை வாங்குறதா இதை வாங்குறதா. சந்தன மண்டலத்தில் வாங்கினீங்களா சார்? சந்தன மண்டலத்தில் சொல்லி விட்டுருக்கேன், அமெரிக்காக்காரன் தான் அவன் பிளாட் போடுறான். அங்கே ஒரு இல்லை உங்காலும் சேர்ந்து இதை பண்ணுறாம்ல, உங்கள் தலைவரோட மருமக எலன் மஸ்கே போட்டியா இவர் எதாவது ராக்கெட் விடுறாராம்ல சபரீசன். அந்த ஆள் ஆச்சரியப்பட்டாங்க, என்னையா சொல்ற சபரீசன் என்னையா பண்றான் அப்படின்னா அரசியல்வாதி அப்படின்னு. அரசியல்வாதியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்களா இங்கே எலன் மஸ்கே. நீ போயிட்டு வந்தியோ? அவர் சொல்லி விட்டார். யாரு? எலன் மஸ்க். ஸ்ரீமதி. ஓ, உனக்கு சொல்லி அனுப்பிச்சாரா? இல்லை உன் பாஸுக்கு சொன்னாரா? ஆமாம். யார்? உன் முதலாளிக்கா? ஸ்ரீதருக்கா? நான் ஸ்ரீதருக்கு ஃபோன் போட்டு பேசுகிறேன். யார் யார் கதை? நான் கேட்ட கதைக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, அப்படியே போறீங்க அங்கே. என்ன நான் கேட்கறது, இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேண்டான்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அப்ப சரி பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கதே நிப்பாட்டுங்க, இருமொழி கொள்கை கொண்டு வாங்கன்னு சொல்றேன். எதுக்கு நிப்பாட்டணும்? ஏயா பணம் இருக்கு, அதை மட்டும் கட்டி கட்டி படிக்கணும். பணம் விளையாட்டு பிள்ளைங்க எப்படியா படிக்க? ஆசைப்படுத்து படிக்கிட்டு போட்டுமே. டேய், உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குது? பாட சுமை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப அந்த வீட்டு பிள்ளைங்க மட்டும் பாட சுமை இருக்கலாமா? ஏதோ அவங்க வசதியான வீட்டு குழந்தைகள் அது மூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சரி இல்ல, அவங்க ஒரு டியூஷன் வைப்பாங்க, அதுக்குன்னு ஒண்ணும் இல்லைங்க. எங்க வீட்டுல ஹிந்திக்கு ஒரு மாஸ்டர் வச்சிருக்கோம், சரி, உங்க வீட்டுக்கு மேக்ஸுக்கு வச்சிருக்கோம், பிசிக்ஸ்க்கு வச்சிருக்கோம். இது மாதிரி எல்லார் வீட்டுகள்லயும் ஏழுமா யோசிச்சு பாருங்க. அப்ப ஏழை ஏழையா இருக்கணும்னு சொல்லல. ஓடப்பரா இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்கில் ஓடப்பர் உடையப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார். அச்சு பிடிக்க வேண்டியதான் சொத்து. அந்த வேலை தானே உங்க குலத்தொழில். 19 குலத்தொழில். நீங்க ஆமா, அடிச்சு பறிக்கிறது, திருடுறது, அடிச்சு புடுங்கிறது. தமிழர் யாரும் திருட மாட்டானே, தமிழர் யாரும் திருட மாட்டாங்க. அதற்கு பேர் திருடல் ஐயா, பறிமுதல். இங்கிருந்து எடுத்தது இங்கே எடுத்து கொடுக்கப்படுது. இந்த வெளிநாடு கொண்டு போவாங்க சார், சிலை எல்லாம் திரும்பி மீட்டு கொண்டு வரும். அது மாதிரி மீட்டு கொண்டு வரோம். திருட்டாமல தமிழர் திருட மாதிரி தெரியுதா உங்களுக்கு? குலத்தொழில்ன்றீங்க, பேசும்போது எங்கிருந்து எடுக்கப்படுதோ அங்கே திருப்பி வைக்கப்பட்டது. தமிழன்னு பேசாத. இப்ப நீங்க யாருக்கு குலத்தொழில்னு சொன்னீங்க? யாரு குலத்தொழில்னா யாரு? தமிழெல்லாம் திருட்டு போயிடலாம். அது தமிழெல்லாம் திருட்டு போயிடலாப்போ. தமிழன் திருடன்னு எவன் சொன்னான்? இப்ப நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்லல, பேசுற பேச்சுக்கு பதில் சொன்னேன். இப்ப யாரும் திருட்டு போய? யாரும் திருடன் இல்ல, எல்லாம் நேர்மையான எல்லாம். அந்த கரடை எடுத்துட்டு எடுத்து பாருங்க, தெரிஞ்சிடும். என்ன ஆனா
டேய் ஆ. லூசு நீங்களே சொன்னதுல பதில் இருக்குதுயா. உங்க வீட்டு பிள்ளைக்கு நீங்க ஹிந்தியில டியூஷன் வைக்கிறீங்க, பிரெஞ்சுக்கு டியூஷன் வைக்கிறீங்க, ஏழைப்பட்ட மாணவனுக்கு இல்ல ஃப்ரீயா வருது படிக்கணும், ஏன் விட மாட்டீங்க? எங்கடா படிக்கும் நீ? ஏன்டா அது ஏன் மூளை கம்மி? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்ல, இல்ல, சனாதனம் அப்துல் கலாம் எங்கடா படிச்சாரு? சரி, அப்துல் கலாம் வந்து அரசு பள்ளி தானே படிச்சாரு. ஆமா. ஏன் நீங்க எல்லாம் பிரைவேட் பள்ளி சேர்க்கறீங்க? அப்படி வாங்க, நீங்க அரசு பள்ளி சேருங்க. உங்க துணை காமாட்சி ஐயாவோட சொந்தக்காரங்க அரசு பள்ளியில படிச்சா காமாட்சி ஐயா கவர்மெண்ட் கேட்பார்ல, யோ என்னையா பள்ளிக்கூடம் நடத்துறேன், போய் உட்காந்தாங்க உட்கார முடியல, கக்கூஸ் போகல, போர்டு இல்லை, டீச்சர் இல்லை அப்படின்னு கேட்பாருல்ல. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வெளியில சேர்க்க தானே இந்த ஸ்கூலே கண்டுக்க மாட்டீங்க. கரெக்ட் தானேயா? நான் படிச்சதெல்லாம் போர்டு ஸ்கூல். நான் உங்களை கேட்கலையா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஐயா நம்ம படிக்கும் போது கொஞ்சம் நல்லா இல்ல நான் கேட்கறது, உதயநிதியுடைய மகன் எங்க படிச்சாரு? உங்க கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன பிரெஞ்சு லாங்குவேஜ் சொல்றாங்க, அவங்க ஏன் கொண்டாங்க சேர்த்து விட்டாங்க? அரசு பள்ளி என்ன திண்டத்தகாத வந்து உட்கார இடமா அது? யாருக்கு எங்க விருப்பமோ அங்கதான் விருப்பமா? உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு பொண்ணு கட்டி வைக்குது உங்க அம்மா, நீ போய் பார்த்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு பார்த்து தானே கல்யாணம் இல்லை விருப்பப்பா. இப்போ ஒரு கிராமத்தில் போய் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குங்க, ஃப்ரீயாக சேர்த்துருங்க வாங்கன்னா, ஐயோ நாங்கள் அரசு பள்ளியில் தாங்க படிப்போம் அப்படியே நினைப்பாங்க. எல்லாருக்குமே ஆசை இருக்குது தன் பிள்ளை ஒழுங்காக படிப்பு சொல்லித்தர இடத்துல படிக்க வைக்கிறேன்னு. அதை மீறி ஏழாத்தால சரி அரசு பள்ளிக்கு போ சார். இப்போ நானும் அரசு பள்ளி மாணவன் தான். மனிதநேயத்தோட அரசு பள்ளியில் படித்தவர்கள் மனிதநேயத்தோடு இருப்பவர்களும் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் அந்த பக்கமே திரும்ப முடியாத அளவில் நீங்கள் அரசு பள்ளி வச்சுருக்கீங்க. பல பள்ளிக்கூடங்களில் 200 பேர் 300 பேர், ஒரு HM ஒரு வாத்தியார் 2 பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன எடுப்பான் சொல்லுங்கள்? ஆடா தடையை அப்படி எடுத்து போடுறதுக்கு எல்லா ஆடும் கொஞ்சம் மேஞ்சிங்க என்ன மாணவர்கள். அப்போ அவ்வளவு கேவலமாக நீங்கள் அரசாங்கத்தை நடத்தி கொண்டு 1000 தரேன், 500 தரேன், அது தரேன், இது தரேன் அப்படின்னு சீரழிக்கிறீங்கள. அப்போ இந்த சமூகம் கையேந்த நிலையிலே அப்படியே இருக்கணும், இவன் ஏங்கியே இருக்கணும், இவன் பிச்சைக்காரனாகவே இருக்கிறோம், 500 கூட 1000 கூட இவன் அரசாங்கத்தை எதிர்பார்த்தே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதால தான் இந்த இலவசங்களை கொடுக்க வேண்டியதுக்கு கொடுக்காம கொடுக்காத விஷயம்லாம் கொடுத்து 1000 ரூபாயா பவுடரா ஃபேர் அண்ட் லவ்லியா அப்படிலாம் பேசுறீங்க. என்ன அடக்குமா? கண்ணுல ஜாட காட்டுறீங்களே என்ன? இப்படி எல்லாம் ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. உண்மையா? எது உண்மை? அவர் சொல்லுதாச்சும் பொய்ன்னு ஒண்ணு சொல்லுங்க. ஏப்பா பாக்குறதுக்கு பொம்பளை பிள்ளைல கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறது. யார் வீட்டு பொம்பளை? யார் பாப்பா? யார் வீட்டு பொம்பளை? யார் பாப்பா? யார் பாப்பா? ஐயோ அந்த மாதிரிலாம் தமிழர்கள் இல்லைங்க. இல்ல அது ஐயா உங்க குரூப். அது அவங்க தொகுதியில, அவர் தொகுதி தேர்தல் பிரச்சாரத்துல அன்புல பாசத்துல அந்த குழந்தைகள் மேல பேசுறாரு. ஒரு நாளைக்கு இந்த தெருல 2 நாளைக்கு பாத்துக்கிறேன், அந்த தெருல 2 நாளைக்கு போய் 10 பாரா தொகுதின்னு எல்லாம் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கல்யாணம் ஆன பெண்கள். உங்களுக்கு எங்க வலிக்குது? அந்த பெண்களே அவங்க பேச்சுக்கு சிரிக்குது. யார பாத்து சகோதரிங்க அவங்க உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் அடுத்தடுத்து அவதூறு பரப்புறாரு சார். அந்த பெண்களை சிரிச்சுட்டு இருந்தாங்களாம். உங்களுக்கு ஆமா பாரு, நீ அந்த டிவியை எடுத்து போட்டு பாரு, அந்த ஆளு சொல்ல சொல்ல சிரிச்சுட்டு தான் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வர்றாங்க? என்ன சொல்ல வரீங்க? அவங்க அன்பா பாசமா பேசிக்கிறாங்க. இது எதுக்கு நீங்க தப்பா நினைக்கிறீங்க? இப்ப நம்ம வெளியில போவோங்க, ஏதாவது வர பொண்ணுங்களை விட்டு தன் தம்பியை கூப்பிட்டு என்ன பேரன் லெவலியா சூப்பராகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் கேமராமேன். அப்படி என்ன நடக்குது? அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டத்துல பேசுறது வேற. சரி, ஏதாவது மகளிர் சுய கூட்டங்கள்ல அங்க போய் தம்பியை போய் எல்லாம் சூப்பராகிறீங்க பேரன் லெவலியா. வசதி வாய்ப்பு இப்ப நீங்க பேசுனீங்கன்னா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நான் பேசணும் சொல்ல மாட்டாங்க, அவங்க போய் பேசணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், வழக்கறிஞர். அந்த திமிர்ல தான் அவர் பேசினாரா? அந்த திமிர்ல அவர் பேசல. இல்ல அவர் பேசுறது கூட எனக்கு சரிங்க, அவர் கூட அவங்க அப்பா மேல ஒரு ஜோவியலா ஏதோ பேசிட்டாரு கூட வச்சிருக்கீங்க, அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க பாரு. அவங்க எவ்வளவு மோசமான ஆளா இருப்பாங்க பாருங்க. அது கூட ஜாலியா பேசிட்டாரு, ஓகே ஃபைன். அதுக்கு ஒரு காரணம், ஏன் மூஞ்சில நாங்க பூசக்கூடாதா, வாங்கி கொடுக்க கூடாதா, இன்னும் அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் கரிசட்டியாக இருந்த மாதிரியும் இவர் வந்து எங்களுக்கு மூஞ்ச கழுவி விட்டு பவுடர் போட்ட மாதிரியும் இந்த 1000 ரூபாயில். சிரிக்காதீங்க, பதில் பேசுங்க. இல்லை இப்போ எதுக்குடா எந்தையோ காலத்தில் தேர்தலில் அது சரி எந்த காலத்துக்கு போட்ட இங்கே வந்துடுவான். இப்போ அண்ணாமலை வம்புக்கு இழுத்தீங்கல்ல, அன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு வா, இல்லை அண்ணா சாலைக்கு வா. ஏன் அண்ணா சாலையை பட்டை போட்டு வச்சிருக்கிறா நீங்கள்? வந்தா என்ன நீங்கள் தலையை இறக்கி பிடிக்கலோ? சொல்லுங்க, கவுடித்தனத்தை காட்டுறீங்களோ? நீ அந்த காலத்துல நீ குஸ்தைக்கு வரியா, ஒண்டி வரியா அப்படின்னு மேடையில் கேட்பானு தெரியுமா? இங்கிருந்து அமெரிக்க அதிபர் புஷ்ஷை எச்சரிக்கிறேன், ட்ரம்ப்பை எச்சரிக்கிறேன், மரியாதையா கோட்டை கழிட்டு நான் வந்தேன்னா கைட்டுருவேன். அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா?
நல்லா சிரிக்கிறீங்க பதில பண்ணுங்க. இல்ல இப்ப வர வர மூர்த்திக்கு மாற கலந்து போச்சா? யாரு நாங்களாம் தெளிவா தான் இருக்கோம். தெளிவா இருக்கு. கலண்டு ஓடுறது உங்களுக்கு தாயா? எதக்கா கலந்து போச்சு? உங்களுக்கு, உங்க தலைவருக்கு, உங்க குட்டி தலைவர், உங்களை வருங்கால தலைவர் வைகோ சொல்லுவார்ல, சேகுவாராவோடு நான் நடந்து போய் கொண்டிருந்த போது இதை பத்தி நாங்க 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். யாரு? வைகோ. வைகோ உங்க சகல அது அவரு போயிருப்பாரு, பேசியிருப்பாரு. யார் சேகுவாராவோடவா? சரி ரைட்டு. அடுத்து அவரு எல்லாத்தையும் பார்த்தவருப்பா. சரியா? சரி சொல்லுங்க. ஒரு ஜோக்கு, ஒரு விடுதலை புலி சம்மந்தப்பட்ட ஒரு குறும்படம். அது ஒரு 8 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஓடுற படம். அதை நாங்கள் பார்த்துன்னுக்குறோம். இங்கே வடபழனியில் ஒரு 500-600 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிறேன். அவர் வைக்கோ பக்கத்தில் ஒருத்தர், நான் இங்கே உட்காந்துங்கிறேன், ஒரு சீட்டு விட்டு உட்காந்துங்கிறேன். இவர் அந்த 8 நிமிஷம் படத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு ஒன்றும் விளங்கலை. திருப்பி போட்டுனாரு. 8 நிமிஷம் தானே, திருப்பி ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அப்பயும் ஒன்றே சரியாக பிடிப்பில்லை. அப்புறம் திருப்பி ஒன்று தடவை பார்த்துட்டு அந்த டைரக்டர்கிட்ட கேட்குறாரு, என்ன ஏது எப்படின்னு கேட்டுட்டு, இப்போ அரங்கத்தில் உட்காந்துங்களா சீட்டில், அப்படியே ஸ்டேஜுக்கு போய் அதை பற்றி பேசுகிறோம்ல. ஏங்க பேச பாருங்க 1/2 மணி நேரம், என்னமோ இவங்க 2 பேரும் ஒன்றாவே இருந்த மாதிரியும், இவர் டெய்லி இவருக்கு ஃபோன் பண்ணி இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இவருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ வந்து குரோசின் மாத்திரை இவர் வாங்கி கொடுத்த மாதிரியும், நாடி பிடிச்சி பார்த்த மாதிரியும், இவர் தான் டாக்டருக்கு இவர் காரில் ஏற்றி போன மாதிரியும், ஜுரம் வந்து ஏற்றி ஒரு ஊசி போட்ட மாதிரியும் பேசுகிறாருங்க. ஜனங்க கீழே கை தட்டுதே, வாப்பா சூப்பரானு. நான் எனக்கு தான் தெரியும், இப்போ தானே அவர் கேட்டிருந்தாரு என்ன கதை ஏதுன்னு. அந்த மாதிரி துபா குர்சி இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, கதை கொடுக்குறதுல பெரிய ஆட்கள். ஆமாம். அதாவது இல்ல சார், இன்னைக்கு பாயிண்ட் கிடைக்கிற போல பேசுறதுக்கு எதுவுமே. அதனாலதான் தம்மை தலைவரையே போட்டு அடிக்கிறாங்க, நம்மளை போட்டு அடிப்பாங்கன்னு பயந்து போல. என்ன மஸ்துக்குடா, எனக்கு என்ன பயம்? ஏற்கனவே நீங்க எல்லாம் மனித நேயத்தோட மனிதனா பேசுனா நான் அதுக்கு பதில் சொல்லலாம். மனித செயலுக்கு அப்பாற்பட்டு பேசும்போது நான் என்ன மனித செயலுக்கு அப்பாற்பட்டு நீங்க பேசுற மனிதன் மாதிரியா பேசுறீங்க? என்ன சொல்றீங்க? மனிதனா தெலுங்குல பேசணுமோ? சொல்லுங்க. தமிழ்ல பேசினா மனிதன் இல்லையோ? சரி முடிடா. பதில் சொல்லாம முடிக்க எப்படி பிடிக்க முடியும்? என்ன பதில்? எதுக்கு அண்ணாமலை சண்டையை கூப்பிட்டீங்க? இப்ப அண்ணாமலை, அதாவது அண்ணாமலைகிட்ட நாங்க சண்டை போடல. நாங்க வந்து அன்றைக்கு மறியல் போராட்டத்துல நாங்க சொன்னோம், இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து நமக்கு பணத்தை கெட் அவுட் முடிச்சு சொன்னாங்க அவங்கள. சரி நான் என்ன சொல்றேன், பார்லிமெண்ட்ல போயிட்டு 40 பேர் இருக்கிறீங்களா, மோடியை கெட் அவுட் ஃப்ரம் பார்லிமெண்ட் அப்படி பேசினா அதுல ஒரு ஆண்மைத்தன்மை இருக்கிறா, நம்ம ஒத்துக்கலாம். ஏங்கிட்டே அது கெட் அவுட் மொட்டை அவுட் நீங்க இல்ல அது கூட பேசலாமோ? போய் பேசுங்க ஐயா. அங்க போண்டா சாப்பிடறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. அங்க ரூம்ல போய் போடா லூசுக்குலாம் அங்க எல்லாம் போய் போண்டா சாப்பிடுறதெல்லாம் உங்க துணை முழுவதும் நான் சொல்லல. போய் சம்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் குளிர் இல்ல, இப்போ சாப்பிடுவாங்க. வேற காட்டா கதகதப்பா செங்கலை உருவிட்டு போறாரு. வந்து அது பஞ்சமி நம்ம முடிங்க எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அண்ணாமலை. தகவல் வந்துகிட்டு இருக்கு. அன்னார்களுக்கு அக்கா கேட்டீங்களா பார்லிமெண்ட்ல இதை போய் பத்தி பேசுங்க. யாராவது ஒரு குரல் விட்டார பத்தி ஏதாவது சொன்னார பத்தியா? என்ன பார்லிமெண்ட்ல பேசலையா? கனிமொழி எத்தனை தடவை பேசினாங்க? ஏங்க 40 பேர் கேரா பண்ணுங்க, கெட் அவுட் மோடி அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசுங்க. எந்திரிச்சு பேச சொல்லுவோம். பைத்தியக்காரங்கிட்ட வந்து பேசிக்கிறீங்க. பேசுவோம் பேசுவோம் ஜனங்கிட்ட வந்து பேசுவோம், நடக்கும். இந்த அதாவது இந்த நிதி பிரச்சனைய அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி மாதிரி மாற்றி கலகலப்பாக்கி ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட வச்சு அப்படியே இதை வந்து விட்டுணும். அதான் இவங்க நோக்கமே. உண்மையிலே பணம் வரணும்னா நீங்க எல்லாம் போய் டெல்லியில உட்காரணும், பணத்தை கொடு சார். அது கூட ஒரு அதான் நான் ஏற்கனவே சொல்லலாம், 1450 கோடி தான் சார் பேலன்ஸ். பாதி காசு வாங்கிட்டாங்க சார், 3000 சில்லற காசுல. சும்மா அது வந்தா தான் டீசல் வாங்கி விட்டு தமிழ்நாடு அரசை தள்ளி விடணும். வண்டி டீசல் இல்லாம நிக்குது இப்போ. ஏயா சாப்பாடு கேட்கறது டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பாடு கேட்போமா, இல்லை பாத்ரூம் பார்த்து சாப்பாடு கேட்போமா? எங்கேருந்து சாப்பாடு கேட்பான் சொல்லுங்க. கிச்சனை நோக்கி சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லுவோமா, பாத்ரூம் பார்த்து சொல்லுவோமா சாப்பாடு கொண்டு வாங்கன்னு? அது மாதிரி அங்க போய் கேட்கணும். இங்க இருந்து கத்திட்டே கிடைக்கிறீங்களா? எப்பதான் அதுக்கு முடிவு வருது? அங்க போய் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அந்த நாய் தான் அங்க இருந்து பதில் சொல்லு. என்ன நாய்? அங்க ஒரு நாய் சொல்லுது, குலைக்குது. டெல்லியில நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்ணை பார்த்து, நிர்மலா சீதாராமன் இதுக்கு என்ன சம்பந்தம்? வேற அந்த நாய் பேரை சொல்லுங்க. அந்த நாய் தெரியாது. எந்த நாய் சொன்னீங்க? அங்க குலைக்கிற நாய் யாரு அது?
எந்த குலைக்கிறது இல்லை. ஒரு பேர் இப்போ பேர் இருக்கா ஊர் இருக்கா, அந்த நாய்க்கு தான் குலைக்கிறது இல்லை. நாங்கள் காசை கேட்ட உடனே அதுகளுக்கு அங்கே என்னமோ அவங்க அத்தான் அவன் சம்பாரிச்ச காசு மாதிரி நினைக்குதுங்க. இது அரசாங்கம், கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தவிர திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது ஏர்போர்ட் மூர்த்திக்கோ கிடைக்கல. அந்த பணம் வாங்கல, அரசாங்கத்துக்கு வரும். அரசு கஜானாவுக்கு அனுப்புறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? என்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போற, எத்தனை வழி இல்லை. என்கிட்ட என்ன பண்ற, இன்கம் டேக்ஸ்னு ஒன்று பிடுங்குற, இதுன்னு பிடிக்கிற, இந்த வரி போடுற, செஸ் வரி போடுற, அதுக்கப்புறம் செஸ் வரி போடுற, எல்லா வரியும், அதாவது இங்க பாரு வெல்த் டாக்ஸ் வரி இவ்வளவு போட்டு நம்ம கிட்ட இருந்து. சரியா, இப்ப நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல கடந்த வேலை கத்து, நீங்க கத்துற கத்துக்கு இன்னைக்கே காலையில நான் பார்த்த வரைக்கும் 6 மணில இருந்து இப்ப வரைக்கும் 10 லட்சம் பேட்டை வந்து கெட் அவுட் ஸ்டாலின் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எதிர்ப்பு குரல் கொடுக்குறவங்க தானே. புரியுதா? 10 லட்சம் இல்லடா, 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரா மாப்பிள்ள. இந்த 36 லட்சம் பேர் கூட பேசுவான்டா. அதை பத்தி உனக்கு என்னடா கவலை? பிஜேபி திமுக பத்தி பேசுற போது இப்ப நாம் தமிழர் ஏன் குறை சொல்றீங்க? நாம் தமிழர் குறை சொல்லலைங்க, பெருமை சொல்றேன். அவரு 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. சீமான சீண்டாம உங்களால பேசவே முடியாது. என்ன தச்சு தீன்றாங்க? மாப்பிள்ள ஒரு 16 வயசு அவருக்கு, இப்பதான் இளமை திரும்புது. 60 வயசு கல்யாணம் போய் சின்ன பிள்ளைங்களா இன்னைக்கு பாலியல் துன்புறுத்துக்கு உள்ளாக்கப்படுது. இதால் தானோ இல்லையா? உங்ககிட்ட கண்ணுக்குட்டி கூட பார்த்து வச்சுக்கணும் பொழுது. பதில் பேசுங்க. என்னடா பாலியல் வன்கொடுமை நடக்குன்னு சொன்னார்ல, பாலியல் வன்கொடுமை. பாலியல் வன்கொடுமை எங்க நடக்குது? மிரட்டுறீங்க, பயமா இருக்கியா? அப்புறம் திமுக காரரை பார்த்தாலே பயமா இருக்கு. பயமா இருக்கும் சும்மா. கொடிய பார்த்தாலும் சரி பயமா இருக்கு. இங்க பாரு, பாலியல் சீண்டல் வந்து தவறான செயல்கள். அதுக்கு எங்க அரசு மிகுந்த கவனத்தோடு தான் செயல்படுது. அப்படி இருந்தும் 1-2 தவறுகள் நடக்குது. ஆமா ஆமா, வாரத்துக்கு 10 நடக்குது. எல்லாமே இந்த ஜனவரியில இருந்து தான். இதெல்லாம் எதிர்கட்சியினுடைய சூழ்ச்சி. ஆமா, எதிர்கட்சியை சேர்ந்தவன் தான் செய்யறான் சதி. இது ஒருத்தவங்க கூட பிஜேபி அதிமுக அந்த மாதிரி ஆட்கள் கைது செய்யப்பட்டதா ஒன்றும் தெரியலையா? எல்லாம் பாதி பேர் திமுக கூலிப்படை, எல்லாம் காசை கொடுத்து கூலிப்படையை அரேஞ்ச் பண்ணி பண்ற வேலை. யார் காசு கொடுக்குறா? எல்லாம் யாரு? அண்ணாமலை தான் கொடுப்பாரு. நம்ம பசங்க கூட 4 பேர் சும்மா தாங்கிறா. காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் எங்க வாங்கி கொடுத்தா இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்க சொல்றது. அந்த மாதிரி தான் நடக்குது. இப்ப அவங்களுக்கு எல்லாம் 50 வருஷம் ஜெயிலு. பாலியல் சீண்டல் நடந்திருக்குது. பாவம், குழந்தை பசங்க பயப்படுது, பள்ளிக்கூடம் போக முடியல, காலேஜ் போக முடியல, ஹாஸ்டல்ல தங்க முடியல. இந்த மாதிரியான உட்கிட்டான சூழ்நிலையில் இதை வந்து இப்படி கொச்சைப்படுத்துறது எப்படியா சரியா இருக்கும்? நாங்கள் கொச்சைப்படுத்தலை. இது வந்து பெண்கள் வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு இன்னைக்கு பெண்கள் சம மனநிலையில் இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாருங்க, இது மிக மிக வருத்தப்பட வேண்டிய வருத்தம்லாம் நீ பட வேணாம். இன்னும் ஒரு பாலியல் கற்பழிப்பு நடந்த பிறகும் 1/2 மணி நேரம் அண்ணா நிலையத்தில் உட்காந்து நீங்கள் அழுவுங்க, தீந்துருமா? நடக்காததுக்கு நடவடிக்கை எடுங்க. அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பார்க்கறதுக்கு அரசாங்கத்துக்கு மனசு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, நினைச்சாலே கண்ணுல இருந்து தண்ணி வருது. இதெல்லாம் பேச்சா சார்? இது அரசாங்கத்தை தெரியும், அரசாங்கம் பார்த்துக்கிறோம். பார்த்துக்கிறோம். இல்ல ஒன்னே ஒண்ணு, இப்ப நீங்க இவ்வளவு பேச்சு பேசுனீங்கல்ல, நேத்து பொன் ராதாகிருஷ்ணன் பொசுக்குன்னு பார்த்து அன்னாரி வலையின ரெட் லைட் ஏரியாவான்னு கேட்டு விட்டாரு. ஐயோ, தெரியுமா தெரியாதா? அன்னாரி வலையா ரெட் லைட் ஏரியாவான்னு கேட்டு விட்டாரு. அப்படியா? முடிஞ்சா அந்த பக்கம் வருவியா, வந்து பாருங்க. ஏன் வர முடியாத ரெட் லைட் ஏரியாவா அப்படின்னு கேட்டாரு. யாருடா? பொன் ராதாகிருஷ்ணன். தெரியுமா தெரியாதா? ஐயா, பொன்னர், பிஜேபி பொன்னார். தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்படி பேசுறாங்க. 2 பேரும் நண்பர்கள்ப்பா. இவங்க ரெட் லைட் ஏரியான்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. யாருன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியாதா? அன்னாரி வலதை பத்தி தான் சொல்லிடுறாங்க. அது தெரியாதுன்னா அப்புறம் எப்படி? ஏயா, அவர் தான் அறிவு கட்டத்தனமா பேசுறாருனாக்கா நீங்களும் அதை ரெட் லைட்னா என்ன? ரெட் லைட்னா என்ன? அங்க சென்னை மும்பைல இருக்குல்ல ரெட் லைட்டு, அதுன்னு கேட்குறாரு. இல்ல, நாங்க ரெட் லைட்னா இந்த வண்டியில ரெட் லைட் இருக்கும், இந்த டவர் மேல ஒரு ரெட் லைட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இந்த ஃபிளைட் போகும்போது ஒரு ரெட் லைட் எரியும். அந்த மாதிரிலாம் நாங்க எரியும். சின்ன மலை மேல அது மவுண்ட் மேல ஒரு ரெட் லைட் இருக்குது. ஏன் அப்படிலாம் பேசுறாங்க? டவர் வச்சு லைட். அறியாமைப்பா, அறியாமையில பேசுற பேச்சுக்கள்
அவர் மறுபடியும் அவர் அரசியல்லேருந்து ஓரம் கட்டி விட்டாங்க, நார்வேயில் போய் உக்காரியான்னு. இப்போ அவர் 3-4 முறை வந்து அவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தார், 2 முறை அமைச்சராக இருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்தார். இப்போ ஒன்றும் கொடுக்கல. என்னத்தையாவது இந்த மாதிரியாவது பேசி செய்தி வெளியில் வந்து ஏதாவது கவர்னர் வந்துருமான்னு பார்க்குறாரு. ஆமாடா, கவர்னர் அதாவது யாரை போய் தீண்டுனா பதவி கிடைக்குமோ அவங்கள தானே தீண்ட இயலும். எங்களை தீண்டுனா அவருக்கு பதவி போதுமா சார்? போட்டு விடுங்களேன். அது நாங்க போடலங்க, அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஏதாவது ஒரு கவர்னர். நீங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கணும். உங்களை சீண்டுனா பதவி கிடைக்கும் சொல்றீங்க. எங்களை சீண்டுனா பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சீண்டுனா தான் கிடைக்கும். உனக்கு யார் தருவா? நாங்களாம் சங்கின்றீங்களா? அதெல்லாம் சீண்டுறோம். நீங்க சங்கின்னா நீங்க சங்கியோட சேர்ந்த சங்கி, அவ்வளவுதான். நீங்க சங்கி, நீங்க மங்கியோட சேர்ந்து நாங்க மங்கி. ராமாயணத்துல மங்கி வருதியா? வரும். மந்தி, அது மங்கி இல்ல, மந்தி. மந்தியா? பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க, மந்தி பிரியாணி தானே மங்கி. லூசு. மந்தின்னு ஒரு மிருகம் இருக்குடா. அப்படியா? அப்போ அது குரங்கு இல்லையா? ஒன் டைப் ஆஃப் அது குரங்கு தான். அது ஒரு மந்திங்கிறது ஒரு குரங்கு. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.